எசேக்கியேல் 14 அதிகாரம் 5 வசனம். அவர்கள் எல்லாரும் தங்கள் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி என்னை விட்டு பேதலித்து போனார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை விட்டு பேதலித்து போனார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். 7 வசனத்திலும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் வம்சத்தாரிலும் இஸ்ரவேலில் தங்குகிற அந்நியரிலும் என்னை பின்பற்றாமல் பேதலித்து தன் நரகலான விக்கிரகங்களை தன் இருதயத்தின் மேல் நாட்டி தன் அக்கிரமமாகிய இடரலை தன் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிற எவனாகிலும் தீர்க்கதரிசியின் மூலமாய் என்னிடத்தில் விசாரிக்க வந்தால் அவனுக்கு கர்த்தராகிய நானே உத்தரவு கொடுத்து என்னை விட்டு பேதலித்து போனார்கள். 5 வசனம். 7 வசனம். என்னை பின்பற்றாமல் பேதலித்து. பேதலிப்பது என்றால் மனசு குழம்பி போவதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. மனநலமை புரண்டு போவது, மனநிலையில ஒரு தடுமாற்றம் ஏற்படுவதைத்தான் மனம் பேதலிப்பது என்று சொல்கிறோம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இங்கே எசேக்கியேல் மூலம் ஆண்டவர் சொல்றாரு, அவங்க மனம் பேதலித்ததனால் என்னை விட்டு போய்விட்டார்கள். என்னை பின்பற்றாமல் விக்கிரகங்களை ஏன் பின்பற்றினார்கள்? மனம் பேதலித்து போனார்கள். அவங்க மனநலத்துல, மனநிலையில ஒரு குழப்பம், ஒரு தடுமாற்றம். எப்போதுமே நம்முடைய மனதை நம்ம தடுமாறாமல் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய மனதில் அளவுக்கு அதிகமாய் குழப்பம் வராமல் வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு மனப்பாடமாய் தெரிந்த வசனம் பிலிப்பியர் 4 அதிகாரத்தில், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் உங்கள் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நம்முடைய சிந்தைகளும் நம்முடைய இருதயங்களும் காக்கப்பட வேண்டுமானால், கர்த்தருக்குள் காக்கப்பட வேண்டுமானால், நம்முடைய சிந்தை என்பது நம்முடைய மனதை குறிக்கிறது, நம்முடைய எண்ணங்களை குறிக்கிறது, மனநலத்தை குறிக்கிறது. ஜெபம்தான். ஜெபத்தில் நம்முடைய மனதில் உள்ளதெல்லாம் பகிர்ந்து கொள்வதுதான் நம்முடைய மனதை காக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளாக காக்கிறது. ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான். அதனால நம்முடைய மனதை சரியான நிலையில வைத்துக் கொள்வதற்கு ரொம்ப பெரிய கஷ்டமான காரியங்களை செய்யும்படி வேதம் சொல்லல. எளிமையான ஒரு காரியம். கவலை, எதை பத்திலாம் கவலை இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு போய் ஜெபத்தின் மூலம் ஆண்டவருக்கு சொல்லிருங்க. அவருக்கு தான் தெரியுமே. நான் சொல்லாட்டாலே அவருக்கு தெரியுமா? நான் ஏன் சொல்லணும்? உண்மைதான். நான் சொல்லாமலே அவருக்கு தெரியும். நான் சொல்லாட்டாலும் என் தேவையை சந்திப்பார். அப்படிதான் வேதம் சொல்லுது. உங்கள் நாவில் சொல் பிரவாதத்திற்கு முன்னதாகவே ஆண்டவர் உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறார். நீங்கள் உங்கள் சரீர தேவைகள், உலக தேவைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபித்தால்தான் அவர் தருவார் என்று இல்லை. உலக தேவைகள், சரீர தேவைகளை பொறுத்தவரை, மற்ற ஆவிக்குரிய தேவைகளுக்காக நீங்க ஜெபித்து தான் ஆகணும். கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். இதெல்லாம் ஆவிக்குரிய தேவைகள், அவற்றை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சரீர தேவைகள், உலக தேவைகள், எதிர்கால தேவைகள். ஆவிக்குரிய தேவைகளுக்காக தான் நீங்க ஜெபம் பண்ணணும். அப்படிதான் வேதம் சொல்லுது. ஆனா கவலைன்னு ஒண்ணு வந்துட்டா, அது ஒரு சின்ன உலக காரியத்துக்காக, ஒரு சின்ன சரீர காரியத்திற்காக கவலை வந்துட்டா கூட அதை ஆண்டவரிடத்துல சொல்லணும். அதான் அவருக்கு தெரியுமே. நான் ஏன் சொல்லணும்? அவருக்கு தெரியும் தான், அந்த தேவையை அவர் சந்திப்பார் தான். ஆனா நாம் கவலைகளை ஆண்டவரிடத்துல சொல்லாமல் நமக்குள்ளேயே வைத்திருந்தால் அது என்ன ஆயிருது? அது அப்படியே
மனசுக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்பட்டு, ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு, மனம் பேதலித்து சில நேரங்களில் ஆண்டவரை விட்டே போகிறதுக்கு கூட அது வழிவகுத்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் பேதலித்து ஆண்டவரை விட்டு போயிட்டாங்க. ஏற்கனவே ஆண்டவர் அறியாம இருக்கிறான், அவனுக்கு ஆண்டவரை பத்தி தெரியாது, அவன் வேற கேட்டகரி. அவனை பத்தி இங்க சொல்லப்படல. ஆண்டவரை நல்லா தெரியும். ஆண்டவரை பத்தி, வசனத்தை பத்தி நல்லா தெரியும். ஏற்கனவே ஆண்டவரை பின்பற்றினவன், ஆண்டவரை ஆராதித்தவன். திடீர்னு மனம் பேதலித்து ஆண்டவரை விட்டு போயிட்டான். அதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஆகவே எந்த கவலை வந்தாலும், சின்னதோ பெருசோ, அதை ஆண்டவரிடத்துல தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நாம் எதுக்காக? அந்த கவலையை அவர் தீர்ப்பதற்காக அல்ல. அவர் தீர்ப்பார், தெரியப்படுத்தாவிட்டாலும் தீர்ப்பார். நம்முடைய சிந்தை காக்கப்படுவதற்காக. worry free mind, ஒரு கவலை இல்லாத மனம், அதுதான் பேதலிக்காம இருக்கும். ஆண்டவரை சரியாக பின்பற்றும். ஆமென்.